இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கேஎஃப்சி சிக்கன் தான். அதாவது நம்ம கிச்சன் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரே 1 ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் வந்துட்டு பிளாக் பெப்பர் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் டேஸ்டிங் சால்ட்டு, தேவையான அளவு உப்பு, தயிர் இதெல்லாம் சேர்த்துட்டு அரை எலுமிச்சம்பழம் வந்துட்டு புழிஞ்சுக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் வந்துட்டு சோயா சாஸ், தண்ணியெலாம் சேர்க்காமல் இதவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டாயம் தண்ணி சேர்க்காதீங்க. இந்த தயிரில் எலுமிச்சம்பழம் இருக்க தண்ணியே வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதாவது பாப்கார்ன், சிக்கன் பாப்கார்னுக்கும் சரி, கேஎஃப்சி சிக்கன் ஸ்டைலுக்கும் ரெண்டுக்குமே வந்து இதே மசாலா தான், சேம் இதே மாதிரி தான். கொஞ்சம் பெரிய பீஸாகவும் குட்டி குட்டி பீஸாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ தயிர் வந்து 1/2 கப் எடுத்தோம் அப்படின்னா பால் வந்து 1 கப் எடுத்துக்கலாம். 1 கப் சேர்த்துட்டு நல்லா 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் நம்ம ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அதை பெரட்டி எடுப்போம் இல்லையா, அதுக்கான மாவு பார்த்துடலாம். 1 கப்பு ஃபுல்லாக வந்துட்டு மைதா மாவு, 1 கப் பச்சரிசி மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு உப்பு, பெப்பர், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு சிக்கனை எடுத்து லைட்டாக அப்படியே அழுத்தி அழுத்தி பெரட்டி எடுக்கணும். அப்போ தான் வந்து மேலே வந்து அந்த கோட்டிங் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்ப அழுத்தினோம் அப்படின்னா ரொம்ப அப்படி ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா மேலே மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சிக்கன் சாஃப்டாக வெந்திருக்கும். கட்டாயம் இதே மாதிரியே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.